சண்முகம் பரணி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீதிபதி கிட்ட எல்லாத்தையும் ஆதாரமாக சண்முகமும் பரணியும் சொல்லவும் இதை கேட்டதுமே நீதிபதி தீர்ப்பை சொல்கிறதுக்காக வராங்க. இந்த அளவுக்கு இந்த கேஸில் எல்லாமே நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு சண்முகம் எல்லா ஆதாரத்தையும் சொல்லிட்டான். இதுக்கு மேலே நீங்கள் இந்த தப்பை நான் பண்ணலைன்னு சொல்லிட்டு நீங்கள் மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே வைஜெயந்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா அவங்க தீர்ப்பு சொல்கிறாங்க. வைஜெயந்தியும் குருவும் தான் இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படிங்கிறன்னு ஆதாரத்தோட சண்முகம் நிரூபிச்சிட்டாரு. அதனால் அவங்க ரெண்டோரையும் நான் கைது பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே வைஜெயந்தி அப்படியே துடிச்சு போயிருந்தாங்க. கடைசியில் நம்மளே உள்ள தூக்கி போட்டுட்டானே இந்த சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா சண்முகத்தையும் பரணியும் நீதிபதி பாராட்டுறாங்க. இந்த கேஸை ரொம்ப சாமர்த்தியமாக நீங்கள் அதாவது ஆதாரத்தோடு நீங்கள் நிரூபிச்சிருக்கிறீங்க. அதுக்கு உங்கள் ரெண்டோரையும் இந்த கோர்ட்டு சார்பாக நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி அவங்கள பாராட்டுறாங்க. அடுத்துதான் அறிவழகனையும் நிரபராதின்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அறிவழகனையும் அவங்க விடுவிச்சிருந்தாங்க. அறிவழகன் நீதிபதிக்கு நன்றி சொல்லிட்டு அவங்க வரவும் அடுத்துதான் சண்முகத்தையும் எல்லாருமே பாராட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. சண்முகம் இந்த கேஸ் இந்த அளவுக்கு நீ அதாவது ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்கிறேன்னா அதுக்கு நீயும் பரணி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்துக்கு எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரத்னா ஓடோடி சண்முகத்தை கெட்டி பிடிச்சி அவங்க கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. பரணி நான் உனக்கும் கடமைப்பட்டிருக்கிறேன். நம்ம ரெண்டோரத்துக்குள்ளேயும் எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் வந்திருக்குது. ஆனால் இன்னைக்கு நீ என் வாழ்க்கையை நீ எனக்கு காப்பாற்றி கொடுத்துருக்குற, எனக்கு வாழ்க்கையை நீ திரும்ப கொடுத்துருக்குற அப்படின்னு சொல்லவும் என்னடி இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்கிற, நீ எனக்கு யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஆனாலும் வேற யாரானாலும் உன் இடத்துல இருந்தாக்கி கண்டிப்பாக எனக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சுருப்பாங்களான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பரணியை கட்டி பிடிச்சிட்டு அவங்க கண்கலங்கவும் இங்கே பாரு இனிமேல் நீ அழக்கூடாது. அறிவழகன் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ரெண்டு பேரும் புதுசான ஒரு வாழ்க்கையை நீங்கள் தொடங்கணும். இதுக்கு மேலே உன் வாழ்க்கையை உன் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லவும் உன் புருஷனை நீ கெட்டியாக பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பரணி சொல்லி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அறிவழகனுக்கு நடக்கக்கூடிய எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சு அவங்க அறிவழகனை வராங்க. அப்போ அறிவழகன் வந்ததுமே அவங்க சண்முகத்தை அப்படியே கெட்டி பிடிச்சி அவங்க கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. சண்முகம் நீ மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நான் வெளியே வந்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கவும் உடனே சண்முகம் சொல்றாங்க, என்ன அறிவழகன் அப்படி என்ன பெருசாக பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லாமல் நீ எப்போவுமே சிரிச்சுக்கிட்டு இருப்ப, நீ எப்போவுமே சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக சுத்தப்பட்டவன், இப்படி நீ அழுறதெல்லாம் பார்க்கும்போது பார்க்கறதுக்கே நல்லாவே இல்லை, நீ சிரிச்சுக்கிட்டீரு அதுதான் உனக்கு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லவும் அப்போ ரத்னா அங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் கூப்பிடவும் ரத்னா வராங்க. ரத்னாவையும் அறிவழகனையும் கையை பிடிச்சி அவங்க ரெண்டோருடைய கையும் இங்கே சேர்த்து வைக்கிறாங்க. இதுக்கு மேலே நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் இந்த அண்ணனுடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ ரத்னாவும் அறிவழகனும் சண்முகத்தோட தோளில் அவங்க சாஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிக்கு அதை பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துன்னு நான் சொல்லணும். அடுத்து பார்த்தோம்னா வீராவையும் சிவபாலனையும் தான் காட்டுறாங்க. அவங்க ரெண்டோரும் இதை பார்த்துட்டு ரெண்டோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க பார்க்கவும் அப்போ சிவபாலன் வீராவை எப்பவும் போல் அவங்க ரொமான்ஸோட அவங்க பார்ப்பாங்க. ஆனால் இந்த தடவை பார்க்கும்போது பாவமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வீரா மனசுலையும் சிவபாலன் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன இருந்தாலும் சரிதான், இந்த மாதிரிக்கு ஒருத்தங்கிட்ட இருந்து சிவபாலன் நம்ம வாழ்க்கையை காப்பாற்றி கொடுத்துருக்குறான். ஆனால் அவன் செஞ்சதை வேணால் தப்பாக இருக்கலாம், ஆனால் என்ன இருந்தாலும் சரிதான் சிவபாலன் ரொம்பவே நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா மனசில் சிவபாலனை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட ஆரம்பிச்சிருது. அடுத்தது இங்கே சவுந்தர பாண்டி தான் காட்டுறாங்க. சவுந்தர பாண்டி ஐயோ இந்த எல்லா பிரச்சனைக்கு காரணம் நான் தானே, அந்த வைஜெயந்தி மேடம் என்னை பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் துண்டை போட்டுட்டு வராங்க. என்னெல்லாம் எதுக்குல துண்டை போட்டுட்டு வர அப்படிங்கும்போது என்னை மட்டும் வைஜெயந்தி மேடம் பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு பாண்டியம்மாள்கிட்ட சொல்லவும் பாரு வைஜெயந்தி மேடம் எங்கேயாவது இருக்காங்களான்னு பாரு அப்படிங்கவும் வைஜெயந்தி மேடத்தை தான் அவங்க கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அப்படிங்கும்போது எப்படியும் வெளியே வந்து தானே அவங்க ஜீப்பில் ஏறுவாங்க, அவங்க பாரு அவங்க என்னை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டே வைஜெயந்தி மேடத்தை அவங்க அந்த கூட்டிகிட்டு போகிறாங்கடா அப்படின்னு சொல்லவும் ஐயோ நம்மளை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா தலையில் துண்டை போட்டுட்டு அவங்க ஒளிஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருந்து வைஜெயந்தி மேடம் அவங்க பார்த்துருந்தாங்க. அந்த சவுந்தர பாண்டியை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிடவும் உடனே சவுந்தர பாண்டியை அழைச்சிட்டு வராங்க. என்னையா கடைசியில் திட்டம் போட்டு என்னை உள்ளே அனுப்பிட்டேல, என் குடும்பத்தையே இல்லாமல் நீ பண்ணிட்டேல அப்படின்னு சொல்லும் போது இங்கே பாருங்க மேடம் இதுக்கும் இந்த பிரச்சனைக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, அவன் இப்படிலாம் பண்ணுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் இப்போ இந்த குரு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க மேடம் அந்த சண்முகத்தை மன்னிச்சாலும் சரிதான், ஆனால் அந்த சவுந்தர பாண்டியை மட்டும் நம்ம மன்னிக்கவே கூடாது, உன்னை நான் விட மாட்டேன், என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நான் உள்ளே போயிட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காத, உள்ளே இருந்தும் உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாரு, உன்னைய சண்முக குடும்பத்தையும் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ கூட உள்ளவங்க மேடம் வாங்க
வாங்க டைம் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லவும் வந்து உடனே வைஜெயந்தியும் குருவையும் அழைச்சிட்டு போகிறாங்க. சவுந்தரபாண்டி ஐயோ இன்னும் இவங்க நம்மளை விட்டு வைக்கலையா, இப்போ உங்களோட முழு கோவமும் ஓம் பக்கம் தாண்டா திரும்பி இருக்கு அப்படின்னு பாண்டியம்மா சொல்லவும் சவுந்தரபாண்டி ஐயோ அடுத்து என்னதான் நடக்க போதே தெரியலையே, இவங்க வேற இப்படிலாம் பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோட வரவும் உடனே சண்முகம் வந்து என்ன மாமா எங்கே போகிறீங்க அங்கே வாங்க அப்படின்னு சொல்லவும் தலையில் என்ன முக்காடை போட்டுட்டு போகிறீங்க அங்கே வாங்க அப்படின்னு சொல்லும் போது இவன் வேற இப்போ வந்து நம்மளை வந்து எரிச்சல் படுத்திட்டு இருக்கானே, ஏற்கனவே இவங்க கிட்ட வர வாங்கிக்கிட்டோம், இப்போ இவன்ட்ட வேறையா இவன் நம்மளை வச்சே இந்த கேஸில் வந்து ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி வரவும் அப்போ வந்து சவுந்தரபாண்டியை பார்த்ததுமே சண்முகம் வந்து நன்றி சொல்கிறாங்க. மாமா அந்த கேஸில் நான் உண்மையிலே ஜெயிச்சது அதுக்கு காரணம் நீங்கள் தான் மாமா, நீங்கள் மட்டும் இல்லைன்னா உண்மையிலேயே என்னால் இந்த கேஸில் ஜெயிச்சிருக்கவே முடியாது, என்னை ஜெயிக்க வச்ச பெருமை எல்லாமே உங்களை தான் சேரும் அப்படின்னு சொல்லவும் என்னடா என்னை வெறுப்பேற்றி பார்த்துட்டு இருக்கிறியா அப்படிங்கும்போது ஆமாம் மாமா இந்த கேஸில் ஒவ்வொரு தடவையும் எனக்கு எல்லா ஆதாரத்தையும் எடுத்து கொடுத்தது நீங்கள் தானே, நீங்கள் மட்டும் இல்லைன்னா என்னால் ஜெயிச்சிருக்கவே முடியாது, உங்களால் தான் நான் ஜெயிச்சிருக்கிறேன், அதனால நான் உங்களுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன் மாமா அப்படின்னு சொல்லவும் பாத்தியால இவன் எப்படிலாம் அவன் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு. ஆமா இவன் ஜெயிச்சிட்டாம்ல அதனால தான், அதுவும் ஒன்றை வச்சுல ஜெயிச்சிருக்காம்ல அப்படின்னு பாண்டியம்மா சொல்லவும் மாமா நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க, ஏன்னா வைஜெயந்தி மேடத்தோட முழு கோவமும் இப்போ உங்கள் பக்கம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவும் ஐயோ இவன் வேறு இப்படிலாம் போட்டு பயமுறுத்திட்டு இருக்கானே, ஏற்கனவே அந்த மேடம் என்னை போட்டு திட்டி திமிரிட்டு போயிருக்கிறாங்க, என்னை சும்மா விட மாட்டேன்னு இவன் வேறு என்னை இந்த மாதிரிக்கு சொல்லிட்டு இருக்கானே அப்படிங்கவும் இங்கே பாருல நீ சும்மா இரு அப்படின்னு இருக்கும்போது ஆமாதான் மாமா நான் உண்மையை தான் சொல்கிறேன், வைஜெயந்தி மேடமோட முழு கோவமும் உங்கள் பக்கம் தான் இருக்கும், ஏன்னா அந்த கேஸில் நான் ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் தான் எனக்கு முக்கியமாக எல்லா இதையும் எடுத்து கொடுத்துருக்கிறீங்க, அதனால அவங்க முழு கோவமும் உங்கள் பக்கம் தான் திரும்பி இருக்கும், எதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே நடமாடுங்க மாமா அப்படின்னு சொல்லும் போது இவங்ககிட்ட என்னடா பேச்சிட்டு கிடக்கு வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம்மாவும் சவுந்தரபாண்டியும் போகிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து சண்முகத்தை வந்து அவங்க அதிகாரி வந்து ஒருத்தவங்க வந்து கூப்பிடுறாங்க, உங்கள் ரெண்டு பேரையும் வந்து நீதிபதி மேடம் வந்து கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் எதுக்கடா நம்மளை கூப்பிட்டுருக்காங்க என்னென்னு தெரியல அப்படின்னு பரணியும் சண்முகமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும்போது சரி என்னென்னு தெரியலையே வா நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு ரூமில் இருக்கவோ அப்போ உடனே வந்து சண்முகத்தையும் பரணியும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க நீதிபதி. அப்போ உடனே வணக்கம்மா அப்படின்னு சொல்லும் போது இங்கே பாரு நான் இப்போ நீதிபதி கிடையாது, நீ அம்மா அம்மான்னு சொல்வே இல்லை, நான் அம்மா ஸ்தானத்தில் தான் இப்போ நான் உன்னை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ ஒன்றை மாதிரிக்கு எனக்கு ஒரு பையன் இருந்தால் உண்மையில் நான் ரொம்பவே பெருமைப்பட்டிருப்பேன், சரி அதனால் என்ன இப்போ என்னை வாய் நிறைய நீ அம்மான்னு தானே கூப்பிட்டுட்டு இருக்கிற, அப்படியே நம்ம உள்ளக்குள்ளே பழக்கம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே சண்முகம் வந்து கண்கலங்குறாங்க. எதுக்கு சண்முகம் நீ கண்கலங்குற அப்படிங்கும்போது இங்கே பாருங்கம்மா எனக்கு எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, எங்கள் அம்மா கூட நான் ரொம்ப நாள் நான் இருந்தது கூட கிடையாது அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு உங்கள் அம்மாவை பற்றி நான் எல்லாமே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், எப்போ நீ இந்த கேஸில் வந்து நீ ஆஜராக வந்தியோ அப்போமே உன் ஃபேமிலி பற்றி நான் எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உங்கள் அம்மா சூடாமணி பற்றியும் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும் அடுத்ததாக சண்முகம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எப்போ நான் உங்களை அம்மானு சொல்லி கூப்பிட்டனோ அது வாய் வார்த்தைக்கு மட்டும் இல்லை என் மனசுல இருந்து நான் கூப்பிட்ட வார்த்தை, உங்களை பார்க்கும்போது எனக்கு எங்கள் அம்மாவே வந்து அங்கே உட்காந்துருக்க மாதிரி தான் இருந்துச்சு, அதனால தான் எனக்கு வாதாடும் போது எனக்கு அந்தளவுக்கு எங்கள் அம்மா கிட்டேயே நான் பேசுகிற போல எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே வந்து அவங்க நீதிபதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ வந்து ரொம்பவே வந்து சாதுரியமாக நீ வாதாடின, அதுக்கு பரணி ரொம்பவே ஹெல்ப்பாக இருந்தா, உண்மையிலேயே உங்கள் ரெண்டு பேரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருந்தது, ஒரு மளிகை கடைக்காரரு எந்த அளவுக்கு வந்து வாதாட போகிற அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட வந்து ஃபஸ்ட்டு உன் மேலே ரொம்ப நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தேன், ஆனால் ஒவ்வொரு தடவையும் நீ வாதாடதை பார்த்துட்டு நானே பிரமிச்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தோட என் வீட்டுக்கு சாப்பிட வரணும்னு நான் சொல்லி நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே பரணியும் சண்முகமும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிக்கு ஒரு மனைவி கிடைக்கிறதுக்கு நீ ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும், நீ இந்த கேஸில் ஜெயிச்சிருக்கிறனா அதுக்கு முழு பொறுப்பும் பரணிக்கும் செய்கிறோம் அப்படிங்கும்போது உடனே சண்முகம் சொல்கிறாங்க, ஆமாம் மேடம் பரணி மட்டும் எல்லா ஆதாரத்தையும் எடுத்து கொடுக்கலன்னா கண்டிப்பாக வந்து என்னால் ஜெயிச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் நீங்கள் ரெண்டு பேரும் இந்த மாதிரிக்கு எப்போவுமே ஒற்றுமையாக இருக்கணும், என்ன பரணி நான் சொல்கிறது கரெக்டு தானே அப்படிங்கும்போது ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் மேடம், ஆனால் அந்த சண்முகம் லேஸ்பட்டவன் கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு ரொம்ப நல்லவங்களாம் கிடையாது அப்படின்னு சொல்லவும் பாத்தியா அவளுடைய குறும்புத்தனத்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீதிபதி சிரிச்சிட்டு இருக்கவும் இந்த மாதிரிக்கே நீங்கள் எப்போவுமே சிரித்து சந்தோஷத்தோடு இருக்கணும், நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லவும் உன் பிரச்சனைகள்லாம் தீர்ந்துதான், நீ நினச்ச மாதிரிக்கு உன் தங்கச்சியோட வாழ்க்கையை வந்து நீ வந்து சேர்த்து வாழ வச்சுட்டியா அந்த அறிவழகன் கூட அப்படிங்கும்போது ஆமாம் மேடம் என் தங்கச்சியோட வாழ்க்கை இது வந்து அவளுக்கு ரெண்டாவது வாழ்க்கையாகும், வாழ்க்கை தான் அவளுக்கு நினச்ச மாதிரிக்கு அமையல, இதுவும் அப்படியே அமைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் கஷ்டப்பட்டேன், ஆனால் அப்படி எதுவுமே நடக்காம
எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சுது. எப்படி அறிவழகன் உள்ளே போனவன் எப்படி வெளியே வர போகிறான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் ரொம்பவே பதட்டமாயிட்டேன். ஆனால் பரணி தான் எனக்கு ரொம்பவே நம்பிக்கை கொடுத்தா. அறிவழகன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்து அவள் தான் எனக்கு நம்பிக்கை கொடுத்தா. அதுக்கப்புறம் தான் நான் அந்த கேஸ்லேயே நான் இன்வால்வ் ஆனேன் அப்படிங்கவும் உடனே அவங்க நீதிபதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, உன் குடும்பத்தோடு நீ சேர்ந்து இந்த அளவுக்கு நீ சேர்ந்து இருக்கிறன்னா அதுக்கு உன்னுடைய மனைவி பரணியும் ஒரு காரணம் தான். இப்படியே நீங்கள் எப்போவுமே கூட்டு குடும்பமாக சந்தோஷமாக நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வீராவையும் சிவபாலையும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு அடுத்து பரணி தன்னுடைய ஆட்டத்தை தொடங்குறாங்க.